அனைவருக்கும் வணக்கம். பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, டிஎன்பிசி எழுத ஆஸ்பிரண்ட்டுகளுக்கும் சரி, என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். ஒரு ஆளுக்கு பார்த்தா மன ரீதியாக கஷ்டம் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு பார்த்தா உடம்பு ரீதியாக கஷ்டம் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு பார்த்தா ஃபினான்ஷியல் மூலமாக கஷ்டம் இருக்கும். ஸோ கடவுள் எல்லோருக்கும் ஒரு வகையில் கஷ்டம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தையே நம்ம ஃபேஸ் பண்ணி அதையே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம டிசைட் பண்ண கோலை சக்ஸஸ் பண்ண முடியாது, நம்மளோட டெஸ்டினேஷனை அடைய முடியாது. அந்த கஷ்டத்தை ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம என்ன டிசைட் பண்ணோம், நம்மளோட கோலு என்ன, ஸோ அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து நிற்கலாம். பாருங்கள், உதாரணமாக பார்த்தோம்னா உசேன் போல்ட்டு அதிவேகம் ஓடக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தா உசேன் போல்ட்டு தான். அவருக்கு இல்லாத பெயினா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒலிம்பிக்கில் ஓடும்போது உசேன் போல்ட்டுக்கு இல்லாத பெயினா? பயங்கரமாக வலி இருக்கும். அவர் அந்த வலியை கன்சிடர் பண்ணார்னா, அந்த பெயினை கன்சிடர் பண்ணார்னா அவரோட ஃபஸ்ட் ப்ளேஸை கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அவர் வலியை அதை பொருட்படுத்தாமல் அவரோட கோல் மட்டும் தான் அவரோட எண்ணங்களாக இருக்கும், ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிக்கணும். அதுபோல் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம், நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன, நம்மளோட கோல் என்ன, ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன, அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். தினந்தோறும் ரெகுலராக செய்வோம், ரிப்பீட்டடாக செய்வோம். இந்த ரெகுலர் ரிப்பீட்டடு இதெல்லாம் என்னவோ ஆகும், ஒரு காலத்தில் ஹேபிச்சுவலாக மாறும், நம்மளுக்கு பழக்கமாக மாறிடும். அதுபோல் நம்ம செய்யக்கூடிய செயலை தினந்தோறும் சரியாக டைம் எடுத்து நம்ம தீர்மானித்த ஒரு கோலை பார்த்தா, ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, நான் குரூப் 4 ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த குரூப் 4க்காக தினந்தோறும் டெய்லியும் ரொட்டீனாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன இன்றைக்கி பண்ணியிருக்கோம், குரூப் 4க்காக நம்ம என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன மெசேஜை நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே செல்ஃப் கொஸ்டின் நம்மளே கேட்டுக்கணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் எந்தளவு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்தளவு நம்ம அந்த கோலை நெருங்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன், எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. உசேன் போல்ட் மாரி நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கணும். எஃபோர்ட் போடலாம், அந்த எஃபோர்ட்டு ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும், அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக கொண்டு வரும். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும், அதை பொருட்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு கடுமையாக படிங்க, எஃபோர்ட் போடுங்க, ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு ப்ளஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உங்களை ஃப்யூச்சரில் கொண்டு வரும். பள்ளி மாணவர்களுக்கும் சரி, டிஎன்பிசி எழுதும் ஆஸ்பிரண்ட்டுகளுக்கும் சரி, இது ஒரு உதாரணமாக எடுத்து படிங்க. கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி கஷ்டத்தையே நீங்கள் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறீங்க, காலம் போயிடுது. காலந்தாமதம் ஆயிடுச்சுன்னா பெரிய கஷ்டம், அது மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுக்கும். தயவு செஞ்சு காலந்தாமதம் பண்ணாதீங்க. ஒரு கோலை நம்ம முடிவு பண்ணோம்னா அந்த கோலுக்காக தினந்தோறும் சர்ச் பண்ணுங்கள், அதை பற்றியே திங்க் பண்ணுங்கள், அதை பற்றியே அனலைஸ் பண்ணுங்கள், அதை பற்றி எதோ கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க மெசேஜ். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு நாளும் கல்வி கைவிடாது. உறவினர் கைவிடலாம், பெத்த தாய் தகப்பன் கைவிடலாம், நண்பர்களுக்கெல்லாம் கைவிடலாம், ஆனால் கல்வி ஒரு நாளும் கைவிடாது. சீரியஸாக சொல்கிறேன். நல்லா படிங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வாங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். கல்வி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயந்தான் கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. கஷ்டத்தை மீறி எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கலியமூர்த்தி சார் பாருங்கள், ஒரு டிஎஸ்பி, நம்மளாம் படிக்கிறதுக்கு ஒரு ஃபேன் காற்றுல உட்காந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, தூக்கம் போகுதுங்கிறோம். ஒரு டிஎஸ்பி ஆகணும். ஆகாஷ் சார் பாருங்கள், ஒரு எஸ்ஐ, எப்படி அவங்களுக்குலாம் மன ரீதியாகவும் கஷ்டம் இருக்கும், உடம்பு ரீதியாகவும் கஷ்டம் இருக்கும். உடம்பு ரீதியாக பார்த்தா பெயின், கிரவுண்டில் போய் பயங்கர மூச்சை பிடிக்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்தை இழந்து படிப்பாங்க. அப்படி படித்ததுனால தானே இன்றைக்கி டிஎஸ்பி கலியமூர்த்தி சார், இன்றைக்கி ஆகாஷ் சார் எஸ்ஐ. அதுபோல் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். கஷ்டப்படுங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. நீங்கள் முடிவு எடுத்துட்டால் எந்த துறைக்கு நான் போகணும், குரூப் 4ஆ குரூப் 2வா முடிவுன்னு எடுத்துட்டால் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக
ஒரு நாள் அது வெற்றி கொடுக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், கல்வி உங்களை கைவிடாது. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.